காலமானார் கம்யூனிஸ்ட் தலைவர் கருப்பு காந்தி என்றே அழைக்கப்படும் நல்லக்கண்ணு அவர்கள். அண்ட் ஒட்டுமொத்த தமிழகமே கண்ணீரில் மூழ்கி உள்ளது. சேம் டைம் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் சோகத்தில் மூழ்கி உள்ளதாக இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளதுங்க. அண்டு கடவுளுக்கே இவர் உயிரை எடுக்க பிடிக்கலங்க. கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இவர் உடல்நிலை மிகவும் பின்னடைவாக இருந்தது. வெண்டிலேட்டர் உதவியுடன் தான் ஸ்டேபிளாக இருந்தாருங்க நல்லக்கண்ணு அவர்கள். அண்டு சற்று முன் சிகிச்சை பலனின்றி காலமாக இருக்காரு. 101 வயதில் இருப்பது கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நல்ல மனிதனுங்க. அதாவது அரசியல்வாதிகளுக்கே ஒரு மிகப்பெரிய விதிவிலக்கு என்றே சொல்லலாம். சரியான தலைவன், உண்மையான தலைவன் என்பது குறிப்பிடத்தக்கது. கரைப்படியாத ஒரு கண்ணியமான மனிதனுங்க. இப்பெல்லாம் அரசியல் மிகப்பெரிய தொழிலாயிருச்சு. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். தொழிலை துண்டா பார்த்தது நம்ம நல்லக்கண்ணு அவர்கள் தான். ஓகேவா? அவர் காலமானது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பேர் இழப்பு என்று தாங்க சொல்லணும். ரஜினிகாந்த்ல இருந்து பெரிய நடிகர்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிய அரசியல் தலைவர்களே என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பணத்துக்கு ஆசைப்படாத ஆளியா, பணத்துக்கு அரசியல் ஆசைப்பட்டுருவோம், கரை படிஞ்சிரும். ஆனா கரைப்படியாத ஒரே தலைவன் நல்லக்கண்ணு அவர்கள் தான். இவர்கிட்டே கத்துக்கிட்டே இருக்கலாம். தமிழ்நாட்டோட ஒரு மிகப்பெரிய காந்தி, மகாத்மா காந்தி என்று. அண்ட் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களே வெளிப்படையா வெக்கத்தை விட்டு அவங்களோட கருத்தை பதிவு பண்ணி வராங்க. ஏன்னா அரசியல்னாலே பணம் தாங்க. பணம் குட்டி கிடக்குது. உள்ள வந்தா பெரிய ஆள் ஆயிடலாம். இவருக்கு பாத்தீங்கன்னா கோடியில் அள்ளி கொடுத்தாங்க. எங்க கட்சிக்கு வந்துருங்க, பெரிய கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா இவரை அழைச்சு உங்களுக்கு கோடியில கொடுக்குறங்க. நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? இன்ன வரங்க வாடகை வீட்டில் தான் இருக்காரு. இவருக்குன்னு எந்த ஒரு சொத்து பத்து எதுவுமே கிடையாது. அப்படி பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லும்போது பணத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னை பொறுத்தவரை குணம் முக்கியம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும். எனக்கு கொடுக்குற பணத்தை, அதாவது நீங்கள் அதை மக்களுக்கு செய்யுங்க, உங்களோட நான் கூட்டணி சேர்றேன். அந்த மாதிரி தான் ஒரு கொள்கை பிணைப்போடு கூட்டணிக்கே சேருவாராமா பெரிய கட்சிகளோடு. அந்த மாதிரி ஒரு கரைப்படியாத மாமனிதன் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. உலகம் இவரை மறந்தது என்றே சொல்லலாம். ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நல்லவனா இருந்தால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாதுன்னு. அது இவருக்கு தாங்க பொருந்தும். ஓகே, நல்லக்கண்ணு சுதந்திர போராட்ட தியாகி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தவர் 1925ஆம் ஆண்டு. தற்போது 101 வயதில் காலமாயிருக்காருங்க. அண்டு இவரே ஒரு மிகப்பெரிய இறைவன் தான். ஓகேவா? தன்னோட இறப்பை கூட அவர் தியாகம் பண்ணிட்டு போயிருக்காருங்க. என்னோட உடலை நான் இறந்த பிறகு பெரிய அரசு மரியாதை பண்ணுறது, சேம் டைம் பார்த்தீங்கன்னா குடும்பங்களை கூட்டிகிட்டு இறுதி சடங்குலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அதுக்கெல்லாம் பேச்சுக்கே இடமில்ல. அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் வேலைகள் இருக்கும். மேலும் நான் மக்களுக்காக வாழ்ந்தவன், அவங்க தான் என்னோட சொத்து, அவங்க தான் என்னோட குடும்பமே தவிர எனக்குன்னு ஒரு குடும்பம் எதுவுமே கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க கடைசி நிமிடத்தில். அதனால எனக்கு இந்த இறுதி சடங்கு பண்ணுறது, தேவையில்லாத செலவு பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியுமா? கடவுளுக்கு நிகரான செயல் பண்ணியிருக்காரு. அண்டு ஸ்டாலின் அவர்களே இவருக்கு மிகப்பெரிய அரசு மரியாதை செய்யப்படும்னு சொல்ல அதை கடைசி நேரத்தில் நிராகரிச்சிருக்காருங்க. அவர் கடிதத்தில் இத்தனை வாக்கியங்களை எழுதி வச்சிருக்காருங்க. எனக்கு குடும்பங்கிறது மக்கள் தான், அதனால அந்த ஏழை எளிய மக்களுக்கு நான் இறந்த பிறகும் ஏதாவது ஒன்று பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு மனிதன் இறந்த பின்பு இறுதி அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா, ஆனா இவர் அதை மாற்றி எழுதியிருக்காருங்க. நான் இறந்த பின்பு தனது உடலை மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் அரசு ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு தானமாக வழங்குவதாக நல்லக்கண்ணு உறுதியளிச்சிருக்காருங்க. தற்போது அவங்க மகளிடம் அனுமதி கேட்டு ஒரு நிமிடம் தான் அவங்க மகளே அப்பாவை பார்த்துருக்காங்களாமா. அவங்களிடம் ஒப்புதல் பெற்று உடலை பதப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறதாக இணையத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இந்த சூழல்ல தான் பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறுத்திருக்காரு. சரி, இவர் ஆசைப்படியே, இவர் கொள்கைப்படியே எல்லாமே நடந்துக்கிறட்டும், கடைசி வரை எதுக்குமே ஆசைப்படாத ஒரு மாமனிதன். அண்ட் இவரை மாதிரி ஒரு மனிதனை அரசியலில் பார்ப்பது மிகப்பெரிய கடினம். இவர் கடைசி ஆசையை நிறைவேற்றுவோம். இறந்த பெண் தனது உடலை மருத்துவம் பயிலும் மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் அரசு ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு தானமாக வழங்குவதாக நல்லக்கண்ணு உறுதியளிச்சிருந்தார் இல்லையா, அதன்படியே நடக்கட்டும். அதன் பிறகு இவருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி அடக்கம் செய்யப்படும் என்று நம்ம ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. மிகப்பெரிய குண்டு முழக்கங்களுடன் இவருக்கு இறுதி அடக்கம் நடைபெற்று
நடைபெறும் என்று சொல்லியிருக்காரு. மேலும் ஒரு படி மேலே போய் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதாக இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இதற்கு முன்பு யாருக்குமே இப்படி ஒரு இறுதி அடக்கம் வந்துட்டு நடந்தது கிடையாது, நல்லடக்கம். ஆனால் முதன் முறையாக இவர் வந்துட்டு மண்ணு பொண்ணு பெண்ணு எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. ஓகேவா, கடைசி வரை இவருக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க, எந்த சொத்து பத்துமே வந்துட்டு கிடையாது. பட் கடைசியில் இவர் சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு தங்க பிழையில் முழுக்க முழுக்க தங்கம் தாங்க, தங்கத்தில் வந்துட்டு இவர் உறங்க போகிறார் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளதுங்க. இவர் உடல் வந்துட்டு அப்படியே பாதுகாக்கப்படுமாமா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதன் முறையாக இதுவரை யாருக்குமே வந்துட்டு தங்கத்தில் இறுதி அடக்கம் நடந்தது கிடையாதுங்க. சந்தன பேழையில தான் வந்துட்டு நடந்திருக்கு. இவருக்கு முதன் முறையாக தங்கத்தில் வந்துட்டு இறுதி அடக்கம் பண்ண போறாங்க என்றும் இணையத்தில் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி உள்ளது. இதை வந்துட்டு தமிழக அரசு சார்பில் வந்துட்டு செய்ய போறதாக செய்திகள் வந்துட்டு இணையத்தில் வெளியாகி உள்ளதுங்க. அப்படி பார்க்கும்போது வரலாற்றில் முதன்முறையாக ஒரு அரசியல் மூத்த தலைவர் தங்கத்தில் வேலை, அதாவது தங்கத்தில் தூங்க போகிறார் என்றும் தமிழக அரசு வந்துட்டு இவருக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்திருக்காங்க என்றும் இணையத்தில் பாராட்டப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க.